ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சாங்கை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி வந்து ரீநேம் பண்ணணும், கலர் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அடுத்து வந்து மிக்சிங்க்கு நம்ம உள்ளே ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிக்சிங்கிறது எடுத்தோடனே ப்ளகின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வால்யூம் ஃப்ளோ உள்ளே வரதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். மீனிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ட்ராக்கும் ஜீரோவில் வந்து மிக்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த -12 to -24 இதுக்கு நடுவில் இந்த ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு ட்ராக்கோட இன்புட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இன்கேஸ் இன்புட் இல்லை அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டூடியோ ஒனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனேபிள் பண்ண போகிறோம். நம்ம வந்து கெயினை வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து மேலே வந்து ஒரு நாப் வந்துருக்கு பாருங்கள். இந்த நாப் வந்து யூஸ்வலாக வந்து டிசேபிளாக இருக்கும். இன்புட் கண்ட்ரோல்ஸில் அதை எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாட்டை வந்து ப்ளே பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முக்கியமாக இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபேடரோட லெவல் எல்லாமே ஜீரோவில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மட்டும் சாருவே எந்த நேசரே நீர்மாக்கெல்லாம் இயேசுவே எந்த நேசரே நீர் மாத்திரமே எனக்கெல்லாம் இயேசுவே உம்மை மட்டும் சாருவே எந்த நேசரே நீர் அல்லாமல் வேறே நம்பிக்கை இல்லை. எனக்கெல்லாம் இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என்னை முற்றுமாய் நான் சமர்ப்பிக்கின்றேன் உம்வச சித்தம் போல் என்னை நடத்துமே உந்தன் ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசு ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்புட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். ஏன் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்கேஸ் வந்து ஒரு அனலாக் பிளகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அனலாக் பிளகின் நல்லா ஒர்க் பண்ணணும்னா அதோட இன்புட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து அதை முன்னாடியே நம்ம வந்து செட் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கெயின் மொத்தமாக ஒரு 10 டெசிபல் வந்து ஏற்றிக்கிட்டு எதெல்லாம் வேலை செய்யலையோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ தான் அது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எல்லாமே ரைஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் நம்ம ஃபேடருக்கே வர போகிறோம். ஸோ ஃபேடரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் பேலன்ஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து பேன் பேலன்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 3 பேலன்ஸ் பற்றி படிச்சிருப்போம். வால்யூமு, பேனு, டோனல். ஸோ மொதல் 2 பேலன்ஸை இப்போ நம்ம பண்ண போகிறோம். வால்யூம் பண்ண போகிறோம், டோனலும் பண்ண போகிறோம். இந்த சாங்கில் வந்து எது முக்கியமான பேசிக்கான எலிமெண்ட்ஸோ அதோட பேசிக் எலிமெண்ட்ஸோட வால்யூமை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை வச்சு மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். எது வந்து எந்த போர்ஷனில் வந்து நிறையா சாங் இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கோ அந்த இடத்த மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் லூப் பண்ணிக்கலாம். லூப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறே நம்பிக்கை இல்லை. உம்மை சாருவேன், எந்த நேச யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் வேறே நம்பிக்கை எந்த நேசரே, நீர் மாத்திரமே எனக்கெல்லாம் இயேசுவே. உம்மை போல் எந்தை
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மாய் நான் வழிகளில் நான் நடந்திடவே வழிகாட்டியாய் என்னை நடத்திடுமே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை வழிகளில் நான் நடந்திடவே வழியாய் என்னை நடத்திடுமே விசுவாசத்தில் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்ற கன்மலையில் நீலை நிறுத்தும் வழிகளில் நான் நடந்திடவே வழிகாட்டியாய் என்னை நடத்திடு என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்ற கன்மலையில் சமர்ப்பிக்கின்றேன் வசனத்தால் என்னை கழுவிடு ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசுவே என்னை முற்றுமா சமர்ப்பிக்கின்றேன் வசனத்தால் என்னை கழுவிடுமே உந்தன் சித்தம் போல் என்னை நடத்திடுமே உந்தன் ஆவியால் என்னை நிறைத்திடுமே என்னை முற்றுமாய் நான் சமர்ப்பிக்கின்றேன் வசனத்தால் என்னை கழுவிடுமே உந்தன் சித்தம் போல் என்னை நடத்திடுமே உந்தன் ஆராதிப்பேன் என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்
இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் ட்ராக் எல்லாமே ஒரே ட்ராக்கில் இருக்குது. இது ஒரு லூப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் இதில் பெருசாக செப்பரேஷன் காட்ட முடியல. பட் ஸ்டில் வந்து நம்ம மிக்சிங் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சாங் என்னுடைய சாங் ஒன்று எடுத்து இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து இவ்வளோ தான் பேலன்ஸ். இப்போது இந்த பாட்டை கேட்கும் போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து ஒரு முடிஞ்ச ஒரு நிலமையிலே இருக்கும். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரஃப் மிக்சிங், இது பேர் ரஃப் மிக்சிங் தான். இந்த ரஃப் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு தோணுன்னா இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். ரிவர்ப் டிலே இல்லாத மாதிரி தோணணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆட்டோமேஷன் இல்லாத மாதிரி தோணும். ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்து சாங்கில் இல்லாத மாதிரியே உங்களுக்கு தோணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிட்டார் லூப்பே மூவ்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிட்டாரே பாருங்கள் லெஃப்ட் ரைட் வந்து பேன் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஷேக்கருமே பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து மெயின் வந்து இந்த பியானோ தான். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்போது இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன் மொத்தமே 19 ட்ராக் தான். பட் இதிலே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ண முடியும், நல்ல ஒரு பாட்டு செய்ய முடியுங்கிறத தம்பி வந்து காட்டியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய ட்ராக்ஸ் இருந்தால் தான் நல்ல பாட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, கம்மியான ட்ராக்ஸ் வச்சு நல்ல சாங்லாம் பண்ணலாம். இந்த பேஸ் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க செலக்ட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நல்ல செலெக்ஷனாக இருக்கும்போது நம்மளுடைய சாங் வந்து ரொம்ப அவுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிக்கும் இந்த பேஸும் சேர்ந்துக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்களேன்.